ஒரு சின்ன கிராமத்துல நாலாபுறமும் பசுமை நிறைஞ்சிருந்தது. வயல்ல பயிர்கள் அசைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் நதிகள் கலகலன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவளோட பேரு தான் மீரா. மீராவுக்கு சமையல் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். அவ தினமும் தன்னுடைய சமையலறையில ஏதாவது புதுசா பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. சமையல்ல சிறந்தவளா விளங்கணும்னு ஆசை அவளுக்கு. ஏய் மீரா, ஆமா நீ என்ன பண்ற? புதுசா ஒன்று செஞ்சிருக்கேம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு. தாராளமா. எங்க நானும் பார்க்குறேன் என் பொண்ணு எப்படி சமைச்சிருக்கான்னு. ஆஹா, அற்புதம். மீரா, நீ ஒரு மாயக்காரி தான் போ. உன் கையில சுவை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவையை யார் சாப்பிட்டாலும் இந்த உலகத்தையே மறந்துடுவாங்க. நிஜமாவாமா சொல்றீங்க? ஆமா என் செல்லம். மீராவோட அம்மா சொன்னது உண்மைதான். நிஜமாவே மீராவோட கையில மேஜிக் இருந்தது. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல இந்த மேஜிக் தான் அந்த கிராமத்தையே பைத்தியமாக்க போகுது. கடவுளே, என் பொண்ணு ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவ. உன்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு என்னைக்கும் இருக்கணும். அவளோட ஆசை ஒவ்வொன்றும் நிறைவேறணும். இது போல தினந்தோறும் நடக்கிற அந்த வாழ்க்கையில ஒரு நாள் கிராமத்தோட பெரிய ஹோட்டல் ஸ்வாத் சாகரோட முதலாளி ஷெஃப் விஜய் தன்னோட ஹோட்டலை திறந்து ஒரு வருஷம் ஆன சந்தோஷத்துல ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணாரு. வணக்கம் கிராமத்து ஜனங்களே, நீங்க இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில தலைவரோட அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்மளுடைய ஹோட்டல் ஸ்வாத் சாகர் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிய போகுது. இதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்புறம் கூடவே விசேஷமான ஒரு போட்டி வச்சிருக்கேன். அப்படி யாராவது பாலக் குலாப்ஜாம் சூப் பண்ணாங்கன்னா அவங்கள என்னுடைய ஹோட்டலோட மெயின் ஷெஃபா ஆக்குவேன். விஜய் இப்படி சொன்ன உடனே கிராமம் மொத்தமும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பாலக் குலாப்ஜாம் சூப் இது முடியாத விஷயமா தோணுச்சு. ஏன்னா இந்த ரெண்டுமே மொத்தமா வித்தியாசமானது. ஒன்று கீரை வகை, இன்னொன்று இனிப்பு வகை. இதை ரெண்டுத்தையும் வச்சு சூப்பு பண்ணோன்னா எப்படி பண்றது? மீரா இதை கேட்ட உடனே ரொம்பவே பயந்து போயிட்டா. ஐயோ கடவுளே, விஜய் சார் ரொம்பவே கஷ்டமான வேலையை கொடுத்துட்டாரே. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸை கட்டிடலான்னு நினைச்சேன். அப்பாவுக்கு வயல்ல உதவி செய்யலான்னு நினைச்சேன். இப்போ இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. பாலக் அப்புறம் குலாப் ஜாமுன் சூப்பா கேட்கும் போதே பயமா இருக்கு. எங்கே தோத்துருவேணும்னு பயமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? பாவம், பயத்தினால மீரா எதையும் யோசிக்க கூட முடியல. அப்பதான் நீ என்ன சொன்ன? போட்டியில தோத்து போயிடுவியா? அம்மா நீங்களா? ஆமா நான் தான். என்ன மீரா இது? ஒரு சின்ன கஷ்டம் உடனே தோல்வியை ஒத்துக்கிட்ட? என்னோட மீரா இவ்வளோ பலவீனமானவ கிடையாதே. நான் என்ன சொன்னேன் அதை நீ மறந்துட்டியா? நீ ஒரு மாயம் தெரிஞ்சவ. அம்மாடி, இந்த போட்டி ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதை ஒன்னால செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும். நீ எப்பவும் ஏதாவது புதுசா செய்யணும்னு முயற்சி பண்றவ. கடவுள் உன் கூட இருக்காரு. அதனால நீ தோல்வியை ஒத்துக்காத. அம்மா சொன்னதை கேட்டுட்டு மீராவோட ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. மறுநாள் மீரா ஷெஃப் விஜயோட ஹோட்டலுக்கு போனா. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரோட பார்வையும் மீரா மேல இருந்தது. அப்பதான் ஷெஃப் விஜய் வந்தாரு. மீராவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அட என்ன இது, நீ ரொம்பவே பயந்து போன மாதிரி இருக்க. உன்னால இந்த சூப்பை பண்ண முடியுமா? விஜய் சொன்னதை கேட்டுட்டு மீரா இன்னும் பயந்து போயிட்டா. ஆனா அவ தன்னம்பிக்கையோட பதில் சொன்னா, கண்டிப்பா சார், நான் முயற்சி பண்றேன். கடைசியில போட்டியும் ஆரம்பிச்சது. அப்புறம் மீரா தன்னோட வேலையை ஆரம்பிச்சா. சரி, முதல்ல இந்த பாலக்கை வச்சு ஆரம்பிப்போம். மீரா அந்த பாலக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணா. அப்புறம் அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிட்டா. அப்புறம் அவ குலாப் ஜாமுனை எடுத்தா. ஆனா அது ரொம்பவே இனிப்பா இருந்தது. ஐயோ கடவுளே, இந்த பாலக் அப்புறம் குலாப் ஜாமுனை மட்டும் வச்சு நான் சூப் பண்ணேன்னா அப்புறம் அதோட சுவை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ இது சுவையாம இருக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னா நான் இதில் என்னத்தை சேர்க்கறது? அப்போதான் மீராவோட பார்வை சமையலறையில் இருக்கிற பொருள் மேலே பட்டுச்சு. அவ கண்ணில் இஞ்சி பட்டுது. இஞ்சி கொஞ்சம் காட்டமா இருக்கும். அப்படி நான் இந்த சூப்ல இஞ்சியை பயன்படுத்தினா அநேகமாக சூப்போட சுவை நல்லா இருக்கும். மீரா அந்த இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக வெட்டினா. அப்புறம் அதை பாலை கூட சேர்த்தா. அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு ரெண்டுத்தையும் வேக வச்சா. இஞ்சியும் பாலக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சூப்போட நிறம் பச்சையா மாறுச்சு. இப்போ மீரா அந்த சூப்பை ஒரு கிண்ணத்துல ஊத்தினா. குலாப் ஜாமுனை சின்ன சின்ன பீசஸா வெட்டி அதோட சேர்த்துட்டா.
அவ சூப்பை டேஸ்ட் பண்ணா, ஆனா இப்பவும் அதோட சுவை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த சூப்பு காரமாவும் இல்ல, இனிப்பாவும் இல்ல, ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு. அப்பதான் அங்க இருந்த எலுமிச்சை பழத்தை அவ பார்த்தா. அப்படி இதுல நான் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டா அதுக்கப்புறம் இதோட சுவை சமமா ஆயிடும்னு நினைக்கிறேன். அவ எலுமிச்சை பழத்தை வெட்டினா, அதோட சாறு சூப்ல பிழிஞ்சா. அதுக்கப்புறம் அவ சூப்பை டேஸ்ட் பண்ணா. இந்த தடவை சுவை ரொம்ப பிரமாதம். இனிப்பு, புளிப்பு, அப்புறம் கொஞ்சமா கசப்பு, மூணும் வித்தியாசமான சமநிலையில இருந்தது. மீரா ஷெஃப் விஜய கூப்பிட்டா. விஜய் சூப்பை டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அதிர்ந்து போனாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப் அவர் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லை. இந்த சூப்பு உண்மையிலேயே அற்புதம். நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பாலக்கும் குலாப்ஜாம் சூப்பும் இவ்வளோ சுவையா இருக்கும்னு. வாவ் மீரா, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. இந்த போட்டியில நீதான் வெற்றியாளர்னு நான் அறிவிக்கிறேன். கடைசியில மீரா அந்த போட்டியில ஜெயிச்சிட்டா. அப்புறம் ஸ்வாத் சாகரோட மெயின் ஷெஃபா மாறினா. இப்ப கிராமம் முழுக்க மீராவை பத்தி தான் எங்க பார்த்தாலும் பேச்சு. அவளை பாராட்டுறதுல யாருமே கொஞ்சம் கூட சோர்ந்து போல. இது மட்டும் இல்ல, மீரா வந்ததுல இருந்து ஸ்வாத் சாகர் ஹோட்டல்ல கூட்டம் நிறைய ஆரம்பிச்சது. மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மீரா செஞ்ச பாலக் குலாப் ஜாமுன் சூப்பை குடிக்க வந்தாங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, இது என்னுடைய முதல் மாச சம்பளம். அம்மாடி என் செல்லம், நீ நல்லா இருக்கணுமா? ஆமாம்மா, நான் இதை வச்சு என் காலேஜ் ஃபீஸை கட்டிடுவேன். அப்புறம் அப்பாவுக்கு வயல்ல நான் போய் உதவியா இருப்பேன். எல்லாம் சரியாயிடும்மா, நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. உண்மைதான், மீராவுக்கு தன்னோட உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சு. அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் இதோட நிக்க போறது இல்ல. சீக்கிரத்துல மீராவுக்கு இன்னொரு பெரிய பரிசு கிடைக்க இருந்தது. மீரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு புது டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாவ் மீரா, நீ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி தான். முதல்ல நான் உன்னை உசுப்பேத்தி விட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னை நீ நிரூபிச்சுக்கிட்ட. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன்னும் முன்னேறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பணத்தை வச்சுக்க. நீ உனக்குன்னு ஒரு தனி ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு சிறந்த ஷெஃப் மட்டும் இல்லை, ஒரு நல்ல விவசாயியா கூட ஆகலாம். என்ன நிஜமாவா? நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் கொடுத்த பணத்தை பார்த்ததும் மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுடைய பல வருட கனவு இப்போ நிறைவேற போகுது. உடனே அவ அந்த பணத்தை வச்சு கிராமத்தோட பிரபலமான ஒரு சுற்றுலா இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை திறந்தா. அதுக்கு பேரு ருச்சிரான்னு வச்சா. கடவுளே, உனக்கு நான் என் நன்றியை எப்படிப்பா செலுத்துறது? நீங்க என் பொண்ணோட கனவை நிறைவேற்றிட்டீங்க. அவளுடைய உழைப்புக்கான பலனையும் கொடுத்தீங்க. உங்க கருணை இவளுக்கு எப்பவும் இருக்கணும். அப்புறம் அவளுக்கு உதவி செய்யறதுக்கு தெய்வம் போல ஒரு மனுஷர் வந்தாரே, விஜய் சார். அவரையும் நீங்க எப்பவும் ஆசிர்வதிக்கணும். அவரு என் மகளை முன்னேற்றி விட்டாரு. அவன் மேல நம்பிக்கை வச்சாரு, அவளுக்கு கத்து கொடுத்தாரு. அவருக்கும் நல்லதை செய்யுங்க கடவுளே. அப்போதான் விஜய் அங்க வந்தாரு. யாரோட நல்லதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அட சார், வாங்க சார். நாங்க இப்போ உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களால தான் என்னால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலை ஓபன் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இதெல்லாம் என்னால முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுல நான் எதுவும் பண்ணிடல மீரா. நான் உனக்கு பண உதவி செஞ்ச அவ்வளவுதான். ஆனா இந்த முழு வெற்றியோட உரிமையாளர் நீதான். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, உன் பிடிவாதம், அசையா நம்பிக்கை, இதெல்லாம் தான் உன்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. இதை என்னைக்கும் விட்டுடாத. அப்புறம் இதே போல முன்னேறிக்கிட்டே போ. கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். மீராவோட ஹோட்டல் ருச்சிரா ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. மக்கள் அங்க சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்ல, அவ எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினாங்கிற கதையை கேட்கறதுக்காகவும் வந்தாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, அதாவது என்னைக்கும் நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. ஒவ்வொரு போட்டியும் ஒரு வாய்ப்பா அமையும். கியான்பூர்ன்ற கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல மரம் வெட்டுற வேலை செய்யற சங்கட் தாஸ் தன்னுடைய மனைவி கீதாவோட வாழ்ந்துட்டு வந்தாரு. சங்கட் தாஸ்க்கு வயது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதனால அவன் தனியாவே நதிக்கு நடுவுல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்காக போறான். மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஏதோ சங்கத் கொஞ்சம் வருமானத்தை பார்த்துட்டு இருந்தான். அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். நதியில மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சங்கட் தாஸ் பாக்குறான், மீன் பிடிக்கிறவன் தன்னோட வலையில நீர் தேவதைய புடிச்சிட்டு இருந்தான். என்ன விட்டுருங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கால் மட்டும்தான்.
நாங்க உன்னை விட மாட்டோம். மார்க்கெட்ல உன்னை கொண்டு போய் வித்தா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். மீனவன் உடனடியா அந்த கடல் தேவதைய தாக்கி மயக்கமடைய செஞ்சிடுறான். அவங்க கடல் தேவதைய அங்கேயே விட்டுட்டு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சங்கட் தாஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை மேல கருணை வருது. அவன் அமைதியா கடல் தேவதை கிட்ட போறான். கடல் தேவதையோட முகத்துல கொஞ்சம் தண்ணீரை தெளிக்கிறான். கடல் தேவதைக்கு முழிப்பு வந்ததும் கத்த ஆரம்பிக்கிறா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் போகணும். பயப்படாதீங்க, நான் மீன் பிடிக்கிறவன் இல்ல. என்னுடைய பேரு சங்கட் தாஸ். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன். சங்கட் தாஸ் கோடாரிய வச்சு வலைய கட் பண்றான். இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இதுல நன்றி கடன்னு எதுவும் இல்ல. வெறும் மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இத சொல்லிட்டு சங்கட் தாஸ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போறான். வீட்டுக்கு போனதும் சங்கட் தாஸ் பாக்குறான், அவனுடைய மனைவி கண்ணீரோட சமையல் செய்யாம இருக்கா. என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எப்பவும் நீ எனக்காக சமையல் செஞ்சு காத்திருப்ப இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒலை கூட வைக்க காணோம். வீட்ல ஒரு அரிசி கூட இல்ல சாப்பிட. இன்னைக்கு தலைவர் தம்பட்டம் அடிச்சு ஊர் முழுக்க அறிவிச்சிருக்காரு. இன்னையில இருந்து காட்டுல யாரும் மரத்தை வெட்டக்கூடாதாம். அரசாங்கம் மரம் வெட்டுறத தடை செஞ்சிட்டாங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு மரத்தை வெட்டுறதும் அதை விக்கிறதும் தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. இனிமே நம்ம நிலைமை என்ன? நமக்கு குழந்தை கூட கிடையாது. சிட்டிக்கு போய் சம்பாதிக்க கூட முடியாது. கவலைப்படாத, எப்போ ஒரு கதவு மூடுதோ இன்னொரு கதவு திறக்கும். கடவுள் எப்படியும் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு மரம் வெட்டினதுல 100 ரூபாய் கிடைச்சது. வா, தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சங்கட் தாஸும் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க. ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது. ஷேரா ஹாத்தின்ற 2 பேரு அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா, எங்களுக்காக 2 பிளேட் சாப்பாடு கொடுங்க. சரி, கொண்டு வரேன். ஆனா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல. என்னாச்சுன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்லை. நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாத்தியா? ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல 1/2 மணி நேரத்துல தரேன்னு. இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வர மாட்டோம். கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றா, நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு. ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடுச்சுன்னா நமக்கு வருமானம் வரும்ல. இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும்னு தோணுது. நான் என்னுடைய தங்க செயினை அடகு வச்சிடறேன். அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல. சங்கட் தாஸும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை திறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க. சங்கர் தாசண்ணா, ஒரு தால் எவ்வளவு? வெறும் 50 ரூபாய் தான்ப்பா. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வரேன். சங்கட் தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது. அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷேரா ஹாத்தியோட தாபா வேலைகள் சுத்தமா முடங்கிருச்சு. ஷேருண்ணா, இதே மாதிரி போச்சுன்னா நாம தெருவுக்கு வர வேண்டியதுதான். போன 2 வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சு போச்சு. நாம சங்கட் தாஸ்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனும் இருக்கக்கூடாது, அவன் தாபாவும் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஷேராக்கும் சங்கட் தாஸ்க்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கட் தாஸ் கிட்ட வராங்க. அவங்க சங்கட் தாஸோட முகத்தை துணிய போட்டு மூடுறாங்க. அவங்க 2 பேரும் சங்கட் தாஸ படகுல கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச சங்கட் தாஸ் கடல்ல மூழ்கிடுறான். மெல்ல மெல்ல சங்கட் தாஸ் கண் முழிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறான். அங்க இருக்கிற கடல் தேவதைக்கு சங்கட் தாஸ் ஏற்கனவே உதவி பண்ணிருக்கான். அந்த கடல் தேவதை சங்கட் தாஸ் முன்னாடி தான் இருக்கா. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? கேவலமான கொஞ்சம் பேர் எனக்கு முகமூடி போட்டு நதியில கொண்டு வந்து போட்டாங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன்.
நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்கேன் ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு மாய மாத்திரைய கொடுத்திருக்கேன். சங்கர் தாஸ்க்கு கடல் தேவதை ஒரு பானைய கொடுக்கறா. நீ எப்போ அந்த பானைக்குள்ள கைவிடுறியோ அதுல இருந்து உனக்கு ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி கடியில எவ்வளவு தூரம் போனாலும் உன்னால சுவாசிக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாத்திரையோட செயல்பாடு வெறும் 12 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். நான் இந்த பானைய உங்களுக்கு உங்க உதவிக்காக தரேன். நீ இத உன்னோட கொண்டு போகலாம். சங்கர் தாஸ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பானைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான். ஷேராவும் ஹாத்தியும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணா, இந்த சங்கர் தாஸ் எப்படி உயிரோட வந்தான்? அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாத, சங்கர் தாஸ நான் விடவே போறதில்ல. ஷேரா கிராமத்தோட தலைவரை பார்க்க போறான். தலைவர் கிட்ட இப்படி சொல்றான். தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னன்னு சொல்லு ஷேரா, எதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்க? தலைவரே, நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, ஊர்ல யாருமே சங்கர் தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு. இந்த சங்கர் தாஸால என் வியாபாரம் வீணா போயிடுச்சு. சரி, உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சங்கர் தாஸ் தாபா நடத்திட்டு இருக்க கடையோட முதலாளி உடனடியா அந்த கடைய காலி பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தானே இருந்தோம், அப்புறம் ஏன் நம்மள கடைய காலி பண்ண சொல்றாங்க? பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன். சங்கர் தாஸ் ரொம்ப வருத்தத்தோட நதி கிட்ட போறான். அப்போ கடல் தேவதை சங்கர் தாஸ் கிட்ட பானையை கொடுக்க நதிக்குள்ள இருந்து வெளியே வரா. என்னாச்சு சங்கர் தாஸ்? எதுக்காக இவ்வளவு வருத்தமா இருக்க? ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல. என்னால என்னுடைய வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது. ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது, அங்க யாரும் வரமாட்டாங்க. சங்கர் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான். நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை வை. அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு எரியும்? அப்புறம் மக்களால எப்படி அங்க சுவாசிக்க முடியும்? கவலைப்படாத, பாதாள லோகத்திலயும் நெருப்பு எரியும். அத வச்சு நம்ம எல்லா உணவையும் சமைக்கலாம். இன்னொரு விஷயம், தண்ணியில சுவாசிக்கிறது எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல, அதுல மாய மாத்திரைகள் இருக்கு. ஆமா, அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன். சங்கர் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவை வைக்கிறான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான். கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவை பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க. சங்கர் தாஸ் எல்லார்கிட்டயும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாத்திரையோட சக்தி 12 மணி நேரம் தான் இருக்கும். அதனால 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கர் தாஸோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாதாள லோகத்தை சுத்தி பார்க்கவும் செஞ்சாங்க. சங்கர் தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான். அவன்கிட்ட சொல்றான், யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையில இருந்து மாத்திரையை எடுத்து கொடு. இப்படி சொல்லிட்டு சங்கர் தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான். இங்க ஷேரா வயித்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்கான். பாதாள லோகத்துல தாபாவா? அங்க கூட சங்கர் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க. அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க. நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அண்ணா, நான் கூட சங்கர் தாஸ் தாபாக்கு போயிருந்தேன். அந்த பாதாள லோகம் பார்க்க அழகா இருக்கு. அங்க பார்க்க கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்கு. சும்மாரு, சங்கர் தாஸோட தாபா இந்த ஊர்ல இருந்தா நாம ஊரை காலி பண்ணி போய் வேற எங்கேயாவது தாபாவை வச்சாகணும். ஷேரா திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான். அப்புறம் அவர்கிட்ட சொல்றான், தலைவரே, சங்கர் தாஸோட தாபாவை நதி கடியில இருந்து கூட எடுக்கணும். எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. மன்னிச்சிரு ஷேரா, என்னால சங்கர் தாஸ்க்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது. சங்கர் தாஸோட தாபா மூலமா
பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க. இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது. சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது. இது நல்லது தானே? இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹாத்தி கிட்ட சொல்றான். தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னா? ஷேராவும் ஹாத்தியும் தங்களோட கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு கிராமத்துல தாபா வச்சாங்க. சங்கர் தாஸும் கீதாவும் நல்ல லாபத்துல தங்களுடைய தாபாவை நடத்துனாங்க. இந்த கதை மெஹனத்பூர் பேர் கொண்ட ஒரு கிராமத்தோட கதை. இங்க சக்காராம் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. அப்புறம் அவரு அங்க ஒரு உணவகம் வச்சு அதை நடத்திட்டு வந்தாரு. தொழிலாளிங்க எல்லாரும் அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சக்காராமோட உணவகத்துல சாப்பிட்டுட்டு அவங்க வேலைய பாப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆளு சக்காராமோட உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காக வந்தாரு. சொல்லுங்க அண்ணே, என்ன சாப்பிட்றீங்க? உங்கள் உணவகத்தில் இப்போ என்ன இருக்கு அதை சொல்லுங்க. ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, மோலி பரோட்டா, மீத்தி பரோட்டா, சூடான ஷீரா, சன்னா மசாலா, பன்னீர் மசாலா, பன்னீர் தோப்பியதா, டொமேட்டோ புலாவும் இருக்கு. அப்புறம் இனிப்பில் குலாப் ஜாமுன் இருக்கு. அப்புறம் கூடவே கொஞ்சம் லஸ்ஸி. சொல்லுங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் சொல்கிறத கேட்டாலே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதே. நீங்கள் எது சூப்பராக செய்வீங்களோ அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. இங்கே பாருப்பா, குந்தன் சாருக்கு சன்னா மசாலாவும் அப்புறம் நானும் கொண்டு வந்து கொடு. கூடவே லஸ்ஸியும் எடுத்துட்டு வா. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வாங்க. குந்தன் நிலேஷுக்கு உணவை கொண்டு வந்து பரிமாறினாரு. நிலேஷ் உணவை ரொம்பவே ஆர்வத்தோட சாப்பிட்டாரு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதும் நிலேஷ் என்ன சொன்னாருன்னா, சாப்பாடு ரொம்ப சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கு. அடடா, சந்தோஷமா இருக்கு. சாப்பாடுனா இப்படி தான் இருக்கணும். ஆனால் என்னோட பொண்டாட்டியும் செய்கிறாளே, அதில் எந்த ஒரு சுவையுமே இருக்காது. அதை என் தெருவில் இருக்க நாய்ங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் பாவம், ஒருவேளை அந்த நாய்ங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா? இப்படி சொன்னதும் குந்தன் நிலேஷுக்கு எலுமிச்சை தண்ணியை கொண்டு வந்து வச்சாரு. இந்த ஹோட்டலில் சாப்பாடு கூட சேர்த்து லெமன் ஜூஸும் கிடைக்குதா? கந்தனண்ணா, கொஞ்சம் சர்க்கரை கொடுங்களேன். அட இருங்க, அந்த தண்ணி உங்கள் கையை கழுவுறதுக்காக, குடிக்கிறதுக்கு இல்லை. அட என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, எலுமிச்சை பழத்தை தண்ணியில் போட்டு குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதில் கை கூட கழுவாங்களா? அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வேறு ஏதாவது உணவகத்துக்கு தான் போயிருக்கணும். நீங்கள் பில்லை பே பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. குந்தன் வந்து நிலேஷ் கிட்ட ஒரு பில்ல கொடுத்தாரு. அதை பார்த்ததும் நிலேஷுக்கு மூச்சே நின்று போச்சு. இதெல்லாம் என்ன? சன்னா மசாலா 300 ரூபாவா? அப்புறம் நான் 70 ரூபாவா? இல்லைண்ணே, நான் எதுவும் பார்சல்லாம் வாங்கலையே. இவ்வளோ பணம்லாம் வந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே பாருங்கண்ணே, இது ஒன்றும் பார்சல் பணம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கான பில் மட்டும்தான் இது. நான் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்காதே. சாப்பாடு இவ்வளோ விலையா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேனே. நிலேஷ் தன்னோட பாக்கெட்ல இருந்து 100 ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சாரு. குந்தன் கோவத்தில் அவனோட முதலாளி சக்காராமா பார்த்து குரல் கொடுத்து கூப்பிட்டான். முதலாளி, இந்த ஆளுக்கிட்ட பணமே இல்லை. இவரோட பில்லு மொத்தம் 700 ரூபாய் ஆச்சு. ஆனால் இவர் வெறும் 100 ரூபாய் மட்டும் கொடுத்து நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நிலேஷ் சொன்னதை கேட்ட உடனே சக்காராம் கோவத்தோட அங்க வந்தாரு. உன்னோட பாக்கெட்டில் 1 ரூபா கூட இல்லைனா எந்த தைரியத்தில் நீ இந்த இடத்துக்கு சாப்பிட வந்த? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உணவகத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு அதிகாரமே இல்லை. ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடு, இல்லைன்னா உன் கையை காலை உடைச்சி இங்கேயே போட்டுருவேன். நீங்கள் என்ன ரவுடி மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் கஸ்டமர்கிட்ட இப்படி தான் தகராறு பண்ணிட்டு இருப்பீங்களா? மரியாதையாக நடந்துக்கிறவங்க கிட்ட நாங்கள் எதுக்கு ரவுடித்தனம் பண்ண போகிறோம்? இன்னைக்கு உலகத்தில் யார்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையோ அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. இப்படி சொல்லிட்டு சக்காராம் அந்த உணவகத்துல வேலை செய்யற தொழிலாளிங்க கிட்ட சொன்னாரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்க இவனை. சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தாபேல இருந்த தொழிலாளிங்க எல்லாரும் நிலேஷ் ரொம்ப மோசமா போட்டு அடிச்சாங்க. சக்காராம் ரொம்ப கோவத்தோட நிலேஷ் கிட்ட சொன்னாரு, நீ 2 நாளைக்கு இந்த உணவகத்தில் இருக்கிற எச்ச பிளேட் எல்லாம் கழுவி வைக்கணும். அப்பதான் நீ சாப்பிட்ட சாப்பாடோட பில்லு கழியும். நிலேஷ் 2 நாள் வரைக்கும் அந்த உணவகத்தோட எச்ச பிளேட்டுகளை கழுவினாரு. 2 நாளைக்கு அப்புறம் நிலேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை பத்தி அழுதுகிட்டே அவரு தன்னோட மனைவி விமலா கிட்ட சொன்னாரு. அப்படி என்ன அந்த உணவகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு அவசியம் வந்தது? உங்ககிட்ட தான் கையில காசு இல்லைல்ல. மனசாட்சியே இல்லாதவங்க உங்களை மோசமா அடிச்சிருக்காங்க. அப்ப கூடவா அவங்களோட மனசு ஆறல? கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் அந்த உணவகத்துல உங்களை அவங்க மிருகம் மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு விமலா.
எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. பாவம் இந்த அப்பாவியான ஏழை ஜனங்களுக்கு ஒரு நல்ல உணவகத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்ற எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் போச்சு. ஆனால் நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன். அது சரி, ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நானே முயற்சி பண்ணி ஒரு உணவகத்தை தொடங்க போகிறேன். நம்மளோட கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு உணவகத்தை நான் தொடங்கி வைக்கலான்னு இருக்கேன். நம்மளோட அந்த உணவகத்தில் எல்லா ஏழைங்களுக்கும் சுத்தமான உணவை கொடுக்க போகிறேன். அப்போ தான் ஏழைங்களுக்கும் ஏதாவது அதிகாரம் கிடைக்கும் விமலா. நம்ம ஏழைங்க எல்லாரும் இந்த பணக்காரங்க கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் பிறக்கலைல்ல. அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா எப்படிங்க? நிலேஷ் தன்னோட மனைவி கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவர் ரொம்ப அமைதியா ராத்திரி முழுக்க ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு. மறுநாள் காலையில கிராமத்துல ஒவ்வொரு வீடா போய் நிலேஷ் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா எல்லாரும் அவரை அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டே துரத்தினாங்க. கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு நிலேஷை கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்ன பைத்தியமா? போய் ஏதாவது வேலையை பாரு. திடீர்னு எப்படி ஏழைங்க மேலே உனக்கு இவ்வளோ கருணையும் இவ்வளோ பாசமும் வந்துச்சுன்னு தெரியலையே. அதை பெரிய பெரிய அதிகாரிங்க தான் கவனிக்கணும், சரியா? நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாமே நம்ம கிராமத்து நல்லதுக்காக தான் செய்கிறேன். நம்ம கிராமத்தோட பேர் மெஹனத்பூர். நம்ம கிராமத்து ஆளுங்க ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக கிடைக்கல. ஆனால் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறதுக்கு பதிலாக என்னையே அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஏன்னா நீ பகலில் முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் படத்தில் தான் நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கை அதை விட வித்தியாசமானது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு நிலேஷ். நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ₹1 உன்னால் சாப்பாடு கொடுக்க முடியும் தான். ஆனால் ₹1 சாப்பாடை நீ எவ்வளோ நாளைக்கு தான் ஏழைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இது எப்போவோ நடக்காத காரியம். இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு நிலேஷை கிண்டல் பண்ணபடி சக்காராமோட உணவகத்துக்கு போய் என்ன சொன்னாருன்னா, கேட்டிங்களா சக்காராம் ஐயா? நீலேஷ் அவனோட கிராமத்தில் ₹1 சாப்பாடு கொடுக்குற உணவகம் திறக்க போகிறானா. நீங்கள் எந்த சாப்பாடு ₹700 அவனுக்கு கொடுத்தீங்களோ அதே உணவை அவன் ₹1 கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த முட்டாளுக்கு இப்போ யார் போய் புரிய வைக்கிறது? அப்பதான் சக்காராமோட வேலைக்காரன் குந்தன் சக்காராம் கிட்ட வந்து மெல்லமா ஏதோ சொன்னாரு. சக்காராம் ஐயா, நம்ம இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. நீ என்னடா சொல்ல வர? ஒருவேளை நீலேஷ் மட்டும் அவனோட திட்டத்தில் ஜெயிச்சிட்டானா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களோட உணவகத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் வச்சு தான் நடத்தணும், நாய். ஏண்டா காலங்காத்தால வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பியா? உன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை எப்பவுமே வராதா? கவலைப்படாத, இந்த கிராமத்தோட தலைவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் நீலேஷுக்கு நல்லபடியாக புரிய வச்சிடுவார். சக்காராம் கிராமத்து தலைவரை பார்க்கறதுக்கு போனாரு. தலைவரே, நம்மளோட நட்பை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் நல்லா தெரியும். மறந்துடாதீங்க, எந்த சாப்பாடை நான் எல்லாருக்கும் ₹700 தரானோ அதே சாப்பாடை நான் உங்களுக்கு ₹600 கொடுத்துருக்கேன். அதாவது ₹100 டிஸ்கவுண்ட்டில். நீங்கள் என்னவோ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்போவாவது உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு ₹100 டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட ஹோட்டலுக்கு வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் சாப்பிட்டுட்டு போகலான்னு நினைப்பேன். எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் உங்களோட ஹோட்டலுக்கு நான் வந்து 4 இல்லை 5 தடவை தான் சாப்பிட்டு போயிருப்பேன். அதனால நீங்கள் எனக்கு ₹500 டிஸ்கவுண்ட் தந்துட்டேன்னு சொல்ல வரீங்களா? தலைவர், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சக்காராம். எனக்கு தேவையில்லாமல் பேசுகிறவங்கள கண்டாலே வெறுப்பாக இருக்கும். தெளிவாக சொல்லுங்கள், எந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீலேஷ் என்னோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தான். இப்போ நீங்களே சொல்லுங்கள் முதலாளி, ₹700 பதிலாக அவன் வெறும் ₹100 கொடுத்துட்டு போகிறான். அதனால தான் நான் அவனை 2 நாளைக்கு என் ஹோட்டலில் வர எச்ச பிளேட் எல்லாத்தையும் கழுவ வச்சுட்டேன். அதனால அவன் என் மேலே ரொம்ப கோவமாயிட்டான். நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அவனை அடிச்சிங்களாமே? ஆமாம், கோவத்தில் 2-3 அடி அடிக்க தான் செஞ்சோம். ஆனால் அவன் இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலையே. சரி, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க சக்காராம்? தெளிவாக சொல்லுங்கள். அவன் இந்த கிராமத்தில் ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறானா. நான் எந்த சாப்பாடை ஜனங்களுக்கு ₹700 கொடுத்தனோ அவன் அதே சாப்பாடை ஏழைங்களுக்கு ₹1 கொடுக்க போகிறானா. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா என்னோட ஹோட்டலை நான் மூடிட்டு போக வேண்டியது தான். நான் தெருவுக்கு வந்துடுவேனே. சக்காராம் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. சக்காராம், எனக்கு என்னவோ நீலேஷோட புத்தி குழம்பி போச்சுன்னு தான் தோணுது. கூடவே உங்களோட புத்தியும் குழம்பி போச்சுன்னு தான் எனக்கு இப்போ தோணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்காது. யோசிங்க தலைவரே,
ஒருவேளை அவனோட யோசனை மட்டும் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அவனோட பேரு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஜனங்க இந்த கிராமத்து தலைவரோட அவனுக்கு தான் நிறைய மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கருணையை பார்த்துட்டு கிராமத்து ஆளுங்க அவனே தலைவராக்கிடுவாங்க. கண்டிப்பா அவன் பெரிய ஆளாகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. விஷயத்த நீங்க எனக்கு தெரிய வச்சுட்டீங்கல்ல, ஆனா யாரும் கிராமத்துல ஹோட்டல் தொடங்குறத என்னால தடுக்கவே முடியாது. ஆனா ஒருவேளை என்னால பண்ண முடியும். அந்த நீலேஷ் என்னோட கிராமத்துல என்னோட வயல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கே அவனை அடிச்சு வேலையை விட்டு வெளியே துரத்திடுறேன். அதுக்கப்புறம் அவன் அவனோட பசியை மட்டும்தானே யோசிக்க ஆரம்பிப்பான். கிராமத்துல இருக்கிறவங்க பசியை பத்தி அவனால யோசிக்கவே முடியாது. சக்காராம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அன்னைக்கே நிலேஷ தலைவர் வேலையை விட்டு தூக்கினாரு. ஆனா நான் என்ன தப்பு பண்ண முதலாளி? உன்னோட தப்பு என்னன்னா நீ கிராமத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஏழைங்களோட நல்லதுக்காக யோசிச்சேன்னா அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் தானே. நீ ஒன்றும் ஏழைங்களுக்கு நல்லது நினைக்கல நீலேஷ். எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஃபேமஸ் ஆகணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்னோட பதவியிலிருந்து தூக்கிட்டு நீ தான் இந்த கிராமத்து தலைவன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க. முதல்ல உன்னோட வயத்தையும் பொண்டாட்டியோட வயத்தையும் பாரு, அப்புறம் ஏழைங்களை பத்தி யோசிக்கலாம். கிளம்பு, போ இங்கிருந்து. ஆனா நிலேஷ் தோல்வியை ஒத்துக்கல. நிலேஷ் நகரத்துக்கு போய் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயம்தான் அவருடைய அறிமுகம் சேட்டு ஜமுனா பிரசாத்தோட ஏற்பட்டுச்சு. ஜமுனா பிரசாத் ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவர். எனக்கு உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நீலேஷ். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சு நம்ம நடத்தினோம்னா அங்க ஏழைங்க வயிறார சாப்பிட்டு போவாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சேட் ஜமுனா பிரசாத்தோட உதவியால நிலேஷ் தன்னோட கிராமத்துல ஒரு நல்ல உணவகத்தை திறந்தாரு. அவருடைய உணவகத்துல குஜராத்தி, மராட்டி, கன்னடம் எல்லா விதமான உணவுகளும் தயாராச்சு. உணவகத்தை திறந்த உடனே சில பேர் அந்த உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காகவே வந்தாங்க. அவங்க எல்லாம் நாட்டோட வெவ்வேறு நகரத்தை சேர்ந்தவங்க. ஒரு குஜராத்காரர் நிலேஷ் கிட்ட சொன்னாரு, உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரான வாசனை வருது. இந்த வாசனையை மோந்தாலே பசியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க எனக்கு சாப்பாடு தரீங்களா? நிலேஷ் அந்த குஜராத்தி ஆளுக்கு ஒரு தட்டில் குஜராத்தோட ஃபேமஸான எல்லா உணவையும் கொண்டு வந்து வச்சாரு. உணவை சாப்பிட்டு முடிச்சு அந்த குஜராத்காரர் நிலேஷ் கிட்ட ரொம்ப சந்தோஷத்துல சொன்னாரு, எவ்வளோ ஆச்சு? நீங்க சாப்பிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்து ₹1 தான் ஆச்சு. ₹1 சொன்னதும் அந்த குஜராத்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த உணவகத்துல ஜனங்க கூட்டம் அலமோதுச்சு. தூர தூர நகரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க நிலேஷோட உணவகத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. பணக்காரங்களோ இல்லை ஏழையோ, நிலேஷ் அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு தட்டுக்கு ₹1 தான் வாங்கினாரு. அப்புறம் இந்த விஷயம் சக்காராம்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சக்காராம்க்கு கோபம் வந்து குந்தன் கிட்ட சொன்னாரு, அந்த நீலேஷ் எப்படியோ என்னோட உணவகத்தையே மூட வச்சுட்டான். என்னோட உணவகத்துக்கு ஒரு நாய் கூட வரமாட்டேங்குது. ஏதாவது பண்ணு குந்தன். கவலைப்படாதீங்க சக்காராம் ஐயா, என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? ஏன் நம்ம 2 பேரும் போய் அவனோட ஹோட்டலில் தீ வச்சிடக்கூடாது? யாராவது 2 பேர் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்கன்னா அவனோட ஹோட்டலை மூடிடுவாங்கல்ல. சக்காராமும் குந்தனும் அந்த சமயம் நிலேஷோட உணவகத்துல நெருப்பு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் சேட்டு ஜமுனாதாஸ் அந்த பக்கமா போனாரு. ஜமுனாதாஸ், சக்காராம் அப்புறம் குந்தன் பேசிட்டு இருந்த விஷயங்களை கேட்டுட்டாரு. அவர் உடனே போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாரு. போலீஸ் அன்னையில இருந்து நிலேஷோட உணவகத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரி சமயத்துல சக்காராமும் குந்தனும் உணவகத்துல தீ வைக்கிறதுக்காக நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அப்பதான் போலீஸ் அவங்கள கையும் களவுமா பிடிச்சாங்க. நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சக்காராம். நீங்க கிராமத்திலேயே ஒரு பெரிய மனுஷன். என்னை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் இவனோட ஹோட்டலை எரிச்சு சாம்பலாக்க போறேன். இவன் என்னோட ஹோட்டலையே மூட வச்சுட்டான் தெரியுமா? இல்லை சக்காராம், என்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வர கஸ்டமருங்க கிட்ட ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டீங்க. அதனால தான் உங்கள் ஹோட்டல் மூடப்பட்டுச்சு. நீங்கள் என்னையும் அவமானப்படுத்துனீங்க. நான் எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலாக அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் என்னோட வெற்றிக்காக பயன்படுத்திக்கிட்டேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த உணவகத்துக்கு தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க.
அப்புறம் 1 ரூபாயில் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சந்தோஷமாக போகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? எனக்கு ப்ராஃபிட் வரலன்னு நினச்சிங்களா? இந்த ஹோட்டலில் வர ப்ராஃபிட்டை வச்சு தான் என்னோட குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். போலீஸ் சக்காராம் அப்புறம் குந்தனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சக்காராமோட உணவகம் மூடப்பட்டது. இன்னைக்கும் கூட நிலேஷோட உணவகத்துல 1 ரூபாய்க்கு ஒரு தட்டு சாப்பாடு கிடைக்குது.